சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் சொத்து ஆவணங்கள் மற்றும் நகைகள் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். அவரோடு பேசலாம். முகிலன், இது குறித்த விவரம் என்ன? காயத்ரி, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான அந்த சொத்து குவிப்பு வழக்கில் தொடர்புடைய அந்த சொத்து ஆவணங்கள் மற்றும் நகைகள் அது கர்நாடகா நீதிமன்றத்தில் இருந்தது. அவற்றை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பிப்ரவரி 14 இறுதி நாள் என்று கர்நாடகா நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு வழங்கியிருந்தது. அந்த நிலையில் நேற்று தமிழக அதிகாரிகள் கர்நாடகாவில் முகாமிட்டு அந்த கைப்பற்ற நகைகளும் மற்றும் கர்நாடகாவில் இருப்பில் இருக்கக்கூடிய நகைகளும் அதோட கணக்குகளால் நேற்று பார்க்கப்பட்டு இன்று அந்த மொத்த நகைகள் மற்றும் சொத்து ஆவணங்கள் அனைத்துமே தமிழக அரசு அதிகாரிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக 7040 கிராம் தங்கம், வெள்ளி, டைமண்ட் போன்ற நகைகள் மற்றும் 11,000க்கும் மேற்பட்ட சேலைகள், இது மட்டும் இல்லாமல் கை கடிகாரங்கள், ரெஃப்ரிஜிரேட்டர்கள், இரும்பு லாக்கர்கள் போன்ற பல விஷயங்கள் தற்போது தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இனி அது தமிழகத்தை வந்ததையும் நேற்று நாம் பார்த்திருந்தோம். ஜெயலலிதாவின் உறவினரான தீபா மற்றும் தீபக் உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தனர். அவர்கள் இந்த சொத்துக்களை, அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட இந்த சொத்துக்கள் மற்றும் நகைகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்றிருந்தனர். ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த மனுவை நிராகரித்தது. அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இது விடுவிக்கப்பட்டவரே தவிர விடுதலை செய்யப்பட்டவர் அல்ல. அதனால் இந்த சொத்துக்கள் மற்றும் நகைகளை தமிழக அரசிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருந்தது. அதைத் தொடர்ந்தே இந்த வேலைகள் வேகம் எடுத்து தற்போது அந்த பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தமிழக அரசு அதிகாரிகளிடம் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றே நாம் பிரத்யேக காட்சிகளை வெளியிட்டிருந்தோம். அதாவது தமிழக வாகனங்கள் மற்றும் காவல்துறை வாகனங்களின் அந்த பிரத்யேக காட்சிகளை நியூஸ் 18 தமிழ்நாடு ஆனது நேற்றே வெளியிட்டிருந்தது. இன்று அந்த வாகனங்கள் மூலம் தமிழகத்திற்கு இந்த அனைத்து சொத்து ஆவணங்களும் நகைகளும் மற்ற பொருட்களும் தற்போது தமிழகத்துக்கு கொண்டு வரப்படும். காயத்ரி, நன்றி முகிலன் விவரங்களுக்காக.